சிரியாவில் நிகழப்போகும் மாற்றங்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு சாதகமா பாதகமா? சிரியாவில் பஷார் அல் அசாத் ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து அங்கு வியத்தகு மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்து கட்சி பிரிவுகளும் கிளர்ச்சி படைகளும் புதுப்பிக்கப்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் அதிகார போட்டிகளில் ஈடுபடும் என்றே சொல்லப்படுகிறது. அதன் மூலம் மத்திய கிழக்கில் அதிகார சமநிலையை மறு வடிவமைக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல், துருக்கி, ஈரான் மற்றும் பிற நாடுகளின் மத்தியில் புதிய அதிகார போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம். சிரியாவின் உள்நாட்டு கிளர்ச்சி படைகள் அங்கிருக்கும் ஈரான், ரஷ்யா மற்றும் அமெரிக்க இராணுவ வீரர்களை ஒருங்கிணைப்பதிலும் நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இந்த விஷயத்தில் ஈரான் அரசும் கவலையை ஏற்படுத்தக்கூடும். சிரியா ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில் இதுதான் சமயம் என இஸ்ரேல் அரசு கோலன் குன்றுகள் மற்றும் சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளது. கிளர்ச்சியாளர்களின் பிடியில் சிரியா சென்றிருப்பதால் கோலன் குன்றுகள் மற்றும் ரசாயன ஆயுதங்களை சேமித்து வைப்பதில் மற்றும் காப்பதில் பெரிய சிக்கல் ஏற்படும் என கூறி இஸ்ரேல் கவலை கொண்டிருக்கிறது. கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள சிரியாவால் அண்டை நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பிற நாடுகள் பேசி வருகின்றன. துருக்கி, ஈரான், லெபனான், இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் அனைத்தும் சிரியாவுடனான தங்கள் எல்லைகளை மூடி வைத்திருக்கின்றன. இதனால் எதிர்காலத்தில் நிச்சயம் சிரியாவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. இதன் மூலம் கிளர்ச்சியாளர்களால் எப்படி சிரியாவில் ஒருவிதமான பதற்றம் காணப்பட்டதோ அதனைவிட வலிமையான பதற்றம் எதிர்காலத்தில் ஏற்படும் என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் சிரியாவின் வெற்றிடத்தை ஹயாத் தஹ்ரி அல்-ஷாம் அமைப்பு ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றினால் அது உலக நாடுகளை கவனிக்க வைக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர் ஆய்வாளர்கள். எது எப்படியோ சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் 13 ஆண்டுகளாக பஷார் அல் அசாத் ஆட்சிக்கு எதிராக போரிட்டு முன்னேறினர். தற்போது 13 நாட்களுக்குள் அல் அசாத்தின் 5 தசாப்த கால குடும்ப ஆட்சியை அகற்றியதே தற்போது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது.